டாக்டர், எனக்கு வந்து ஒரு சைடு தான் ஓவரி இருக்கு, இன்னொரு சைடு ஓவரி வந்து அந்த அளவுக்கு ஹெல்த்தியா இல்ல. ஆனா டியூப் வந்து ஆப்போசிட் சைடு டியூப் தான் நல்லா இருக்கு, இந்த ஓவரி இருக்கக்கூடிய சைடு டியூப் நல்லா இல்ல. இந்த மாதிரி இருக்கும்போது டியூபல் ரிவர்சல் பண்ணலாமா, நம்ம கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக அது கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சைடு எக் உற்பத்தி ஆகி ஆப்போசிட் சைடு, அந்த சைடு நல்ல டியூப்ஸ் இல்லாம ஆப்போசிட் சைடு நல்ல டியூப்ஸ் இருந்ததுன்னா இறைவன் வந்து அந்த ஏற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கான். அந்த டியூப்ஸ் வந்து ரொம்ப ஃபிளெக்சிபிளான ஒரு டியூப். ஆப்போசிட் சைடு டியூபும் நார்மலாக இந்த சைடு மைக்ரேட் ஆகி வந்து இங்க இருக்கிற உற்பத்தி ஆகக்கூடிய எக்கை வந்து அது கேட்ச் பிடிச்சி டியூபுக்குள்ளார செலுத்தக்கூடிய அளவுக்கு நம்பர் ஒன் அதோட ஃபிளெக்சிபிலிட்டி, வளைஞ்சு குடிச்சு அங்க போகக்கூடிய தன்மை அதிகமா இருக்கும். அதனுடைய லென்த் நல்லா இருக்கும், இங்கிருந்து அது வரைக்கும் போகக்கூடிய லென்த் நல்லா இருக்கும். இது மட்டும் இல்லாம எக்ஸ் வந்து நேச்சுரலாவே ஃபெலோப்பியன் டியூபை நோக்கி நகரக்கூடிய ஒரு தன்மை தான் இறைவன் படைச்சிருக்கிறான். அதனால அது வந்து ஆட்டோமேட்டிக்கா போய் ஃபார்ம் ஆகிறதுக்கான சக்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால ஒரு சைடு ஓவரி நல்லா இல்லை, ஆப்போசிட் சைடு டியூப் மூலியமா தான் அது எடுக்கணும் அப்படின்னா அதுவும் சாத்தியம் தான். விஞ்ஞானபூர்வமாகவும் ப்ராக்டிக்கலாகவும் அது எப்பவுமே சக்சஸ் கொடுக்கும்.